வாங்க பைக்கார தம்பி வாங்க. வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இத இப்படியே திருப்பி போட்டுற வேண்டியானே, இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க? செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா? என்னப்பா சொல்ற? எங்க பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரப்பர் பந்தா. பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா. எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையாடா? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க பேங்க் காரங்கிட்ட தான் கேட்கணும். யோ, பேங்க்ல பணம் இருக்குது, உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க? டேய், அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லடா. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? கேதுல அக்கவுண்ட். கேட்டியா? ஒரு டீ வாங்கினா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு? அதானே. அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க. நீ தானே கேட்ட. பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி செண்பகா லாரி சர்வீஸ் வழியா வருது. அதை எடுத்து உனகிட்ட கொடுத்தேன். வேணும்னா சொல்லு, அடுத்த மாசத்துக்கு இப்பவே கொடுத்துறேன்.